Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த சம்மரை சமாளிக்கிற மாதிரி ஒரு குளு குளு லஸ்ஸி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் தயிர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா தயிர் கடையிற மத்து வச்சு விஸ்கர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா அது அப்படியே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக ஃபார்ம் ஆகும். நல்லா ஃப்ளஃபியாக அப்படியே வரும் மேலே. ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா கடையணும். நீங்கள் இதுவே பிளெண்டரில் போட்டிங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2-3 பல்ஸ் போட்டிங்கன்னா போதும். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வராது. நல்லா அதை கடைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போது சர்க்கரை திருப்பியும் கரையிறதுக்காக ஒரு 1 minute திருப்பியும் நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு கப் பால் சேர்க்க போகிறேன். பால் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா இப்படியே மேலே நொறையாக வரும். நல்லா அப்படி க்ரீமியாக மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். லஸ்ஸினாலே எப்போவுமே பார்த்திங்கன்னா பெரிய கிளாஸில் தான் கொடுப்பாங்க. நம்மளும் ஒரு பெரிய கிளாஸில் போட்டுக்கலாம். லஸ்ஸி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம அதனால தான் லஸ்ஸியில் தண்ணி கலக்காமல் பால் கலந்து நம்ம பண்ணோம். இப்போ நம்ம லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். வெயிலுக்கு எதமாக குடிக்கிறதுக்கு ஒரு குளு குளு லஸ்ஸி ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.